நாம் இப்போது பார்க்க போகிற செக்ஷனோட பேர் கதை கேளு கதை கேளு எபிசோட் நம்பர் 3. வாங்க கதைக்குள்ளே போகலாம். ஒரு காட்டில் காக்காவும் குள்ளநரியும் நல்ல நண்பர்களாக வாழ்ந்துட்டு வந்தாங்க. அவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு தோட்டம் அமைக்கலாம் அப்படின்ட்டு முடிவு பண்ணாங்களாம். 2 பேரும் சேர்ந்து ஒரு வெள்ளரி தோட்டம் அமைச்சாங்களாம். அந்த தோட்டத்துக்கு வேலிக்காக காட்டில் இருக்க முள்ளை எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து 2 பேரும் ஒத்துமையாக வேலை செஞ்சாங்களாம். அந்த தோட்டத்துக்கும் இவங்க தங்கி இருக்க இடத்துக்கும் நடுவில் ஒரு ஆறு போச்சாம். இவங்க 2 பேரும் சேர்ந்து ஒத்துமையாக அந்த தோட்டத்தை நல்லா பாதுகாப்பாக வளர்த்துட்டு வந்தாங்களாம். ஆனால் திடீர்னு இவங்க 2 பேரும் எதிர்பார்க்காத விதமாக அந்த ஆற்றுல தண்ணி போனதுனால குள்ளநரியால் அந்த தோட்டத்தை போய் பார்த்துக்க முடியல. காக்கா மட்டும் டெய்லியும் பறந்து போயிட்டு பார்த்துட்டு வந்துச்சான். குள்ளநரி காக்காவை முழுசாக நம்புச்சான். சரி, நம்ம பார்ட்னர் தானே, நமக்கு நல்லது தான் பண்ணுவாங்க, நம்மளால் போக முடியல அதனால் அவங்க போய் பார்த்துக்கிறாங்க அப்படின்னு நினச்சிதான். ஆனால் காக்கா என்ன பண்ணுச்சுன்னா, டெய்லியும் பறந்து போயிட்டு அந்த தோலை மட்டும் விட்டுட்டு உள்ளே இருக்க சொலையை எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு உள்ளே மண்ணை துருத்து வச்சுட்டு வந்துடுச்சான். ஆற்றுல இருக்க தண்ணிலாம் வடிஞ்சதுக்கப்புறம் குள்ளநரி அங்கே போய் பார்த்துச்சான். ஆனால் அங்கே தோல் மட்டும்தான் இருந்துச்சான், உள்ளே ஃபுல்லாக மண் இருந்துச்சான். அதை பார்த்துட்டு குள்ளநரி ரொம்ப மனசு உடைஞ்சு போயிடுச்சான். நாம் இவ்வளோ நம்பினமே, நம்மளை ஏமாற்றிடுச்சு காக்கா அப்படின்னு நினச்சிதான். இந்த மாதிரி தாங்க நம்மள சில பேர் நம்மளோட நண்பர்களை தேர்ந்தெடுக்க தெரியாமல் இருக்கிறோம். நாம் நல்ல நண்பர்களை தேர்ந்தெடுத்தால் நமக்கு நல்ல வாழ்க்கை அமையும். இது நட்புக்கு மட்டும் இல்லைங்க, பிஸ்னஸ்க்கும் தான். நம்மளோட பிஸ்னஸ் பார்ட்னர் எப்படி தேர்ந்தெடுக்கிறோம் அப்படின்றத பொறுத்து தான் நம்மளோட பிஸ்னஸோட சக்ஸஸ் இருக்குது. நீங்கள் இந்த கதையிலேருந்து உங்கள் பிஸ்னஸ் பார்ட்னரை எப்படி தேர்ந்தெடுக்கணும்னு புரிஞ்சிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த கதையை கடைசி வரைக்கும் கேட்டதுக்கு ரொம்ப நன்றி. அடுத்து இன்னொரு கதையோடு உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உங்களில் ஒருத்தி. நன்றி, வணக்கம்.